ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ராஜசேகர் ஃப்ரம் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ். இது நம்ம யூடியூப் சேனல். நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல் போடக்கூடிய எல்லா வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷனும் ஃப்ரெஷ்ஷாக உங்களை தேடி வரும். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிச்சமான கதைகள், நாவல்கள் அதில் இருக்கும். ஓகேவா? அதுக்கு நான் கேரண்டி. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கதைகள் தான் எல்லாமே. ஓகேவா? உங்களுக்கு பிடிச்ச, உங்கள் ஏற்கனவே படித்து நீங்கள் என்ஜாய் பண்ண அந்த ரைட்டர்ஸ்னுடைய கதைகள் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஏன்னா எந்த கதைகள், எந்த ஆசிரியர்கள், எழுத்தாளர்கள் எழுதின கதைகள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற பல்ஸ் எனக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன் அப்படின்னா, நானும் அவ்வளோ ஆர்வத்தோட அவங்க கதைகள் எல்லாமே படிச்சவன் தான். அதனுடைய ஒரு பாதிப்புல தான் இந்த சேனலே தொடங்குனேன். ஸோ அந்த வகையில கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் வரும். அதையும் கிளிக் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோல இருக்கக்கூடிய கதை கேட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. கண்டிப்பா லைக் கொடுத்துருவீங்க. ஏன்னா இதுவும் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோல கேட்கக்கூடிய ஒரு கதை சிவசங்கரி அவர்கள் எழுதிய குறுநாவல் யாருக்கும் நான் தேவையில்லை ஜோ அப்படிங்கிற ஒரு குடும்ப நாவல் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ தலைப்பு கேட்ட உடனே யாருக்கும் நான் தேவையில்லை ஜோ அப்படிங்கிற தலைப்பு கேட்கிறப்பவே மனசுக்குள்ள ஒரு ஏக்கம், ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு பரிதவிப்பு எல்லாமே மனசுக்குள்ள வருது. ஸோ அப்படி ஒரு எதிர்பார்ப்பை இந்த தலைப்பிலேயே கொண்டு வந்துடுறாங்க. அது சிவசங்கரி அவர்களுடைய ஒரு பெரிய ஸ்பெஷல்னு சொல்லலாம். அவங்க கதையே ரொம்ப ஸ்பெஷல் தான். அவங்க சிறுகதையாகட்டும், குறுநாவல்கள் ஆகட்டும், அல்லது நாவல்கள் ஆகட்டும், எல்லாமே ஒரு சோசியல் அவேர்னஸோட ஒரு நல்ல விஷயத்த சொல்லி சமூகத்துல விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணத்தோட தான் அவங்க கதைகள் எல்லாமே இருக்கும். நிறைய சமுதாயத்துக்கு தேவையான கருத்துக்களை சொல்லியிருக்காங்க, கட்டுரைகள் எழுதியிருக்காங்க, சோசியல் சர்வீஸ்ல ஈடுபட்டிருக்காங்க. ஸோ இது மாதிரி அவங்கள பத்தி நிறைய சொல்லிட்டே போலாம். சிவசங்கரிக்கு அம்மா அவர்கள் சம்பந்தமா நம்ம வேற எந்த இன்ட்ரோடக்ஷனும் கொடுக்கவே தேவையில்லை. ஸோ இந்த கதையை இப்போ ரீசெண்டா படிச்சு இந்த வீடியோ பதிவு பண்றதுக்காக எனக்கு உதவியா இருந்த அவங்களுடைய கதைகள், அதுக்காக அவங்க சிவசங்கரி அம்மா அவர்களுக்கு நம்ம சேனல் சார்பில் நன்றிகள் பல பல. ஓகேவா? கதைக்குள்ள போலாமா? இந்த நாவல் ஒரு சைக்காலஜி பேஸ்டு நாவல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மனம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப என்னன்னு சொல்றதுன்னா சென்சிட்டிவான ஒரு விஷயம்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன விஷயம் நம்ம மனசை பாதிக்கும். ஆனா ஒரு பெரிய விஷயம் மனசுல பாதிக்காம நம்ம அப்படியே ரொம்ப ஈஸியா எடுத்துட்டு போக முடியும். அதனால மனம் ஒரு குரங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி மனம் பாதிக்கப்பட்டதுன்னு வச்சுக்கோங்க. அப்படி இருக்கிறப்ப அதுல இருந்து மீண்டு வர்றதுங்கிறது ரொம்ப 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 கஷ்டமான காரியம். அதுக்கு நமக்கு நம்ம ஒரு லைஃப் பார்ட்னர் ஒரு கூடவே மிகப்பெரிய துணையாக இருந்தாதான் அது முடியும். ஆனா அப்படி இருக்கக்கூடிய ஒரு மனிதருடைய வாழ்க்கையை அடிப்படையா வச்சுதான் இந்த கதையை எழுதியிருக்காங்க. இந்த கதையினுடைய தொடக்கத்திலிருந்து அப்படியே நம்ம கேட்டுட்டு வர்றப்ப இந்த கதை ஒரு தலைமுறை இடைவெளியை சார்ந்த ஒரு கதையோ, அதாவது ஜெனரேஷன் கேப் சம்பந்தப்பட்ட அந்த கருத்தை மையமா வச்சிய கதையோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோண ஆரம்பிக்குது. ஆனா அந்த கதை அப்படியே போக 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 அப்படியே அவ்வளோ வெயிட் ஒவ்வொரு கேரக்டர் மேலேயும் அப்படியே உட்காருது. அந்த அளவுக்கு ரொம்ப, அதாவது ஒரு திரைப்படம் பார்க்குறப்போ அல்லது அதில் சொல்லுவோம் இல்லையா, திரைக்கதை அப்படின்னு சொல்லுற மாதிரி இங்கே இந்த குறுள் நாவலினுடைய கண்டென்ட் அப்படியே வெயிட் ஏறிக்கிட்டே போகும். யார் கடைசியா கிளைமாக்ஸ் வர்றப்ப பார்த்தீங்கன்னா, யாரை நம்ம தப்பா நினைக்கிறது அல்லது யார் மேல நமக்கு பரிதாபம் வர்றது அப்படிங்கிறதே சொல்ல முடியாத அளவுக்கு எல்லா கதாபாத்திரங்களுமே ஒண்ணுக்கொண்ணு இணைஞ்சிருக்கு. யாருமே ஒரு வில்லனாகவோ, கதாநாயகனாகவோ, கதாநாயகியாவோ இல்லாம எல்லாருமே ரொம்ப அட்டாச்சாவும் இருக்காங்க. அதே நேரத்துல மீண்டும் அவர் ஒரு என்னன்னு சொல்றது? அத நான் சொல்லிட்டா கதையினுடைய சுவாரஸ்யமே போயிடும். ஓகே, இதுக்கு மேல சொல்ல வேண்டாம். கதைக்குள்ள போயிரலாம். சிவசங்கரி எழுதிய குறுநாவல் யாருக்கும் நான் தேவையில்லை ஜோ, பகுதி 1. கம்பெனி லா புத்தகத்தில் இருந்து முக்கியமான குறிப்புகளை எடுத்துக்கொண்டிருந்த புஷ்பா தலை நிமிர்ந்தாள். என்ன வேலை இதோ? கார்ல முன்பக்க டயர் பஞ்சர் ஆயிருச்சுங்க. பஞ்சரா? இல்ல காத்து இறங்கி இருக்குதா? பஞ்சர் தான், ஆணி அடிச்சிருக்குங்க. சரி, டயரை மாத்திடு. மாத்திட்டேங்க, போய் பஞ்சர் ஒட்டிட்டு வந்துடவா? புஷ்பா கடிகாரத்தை பார்த்தாள். அது 8:15 என்றது. சுருக்க போயிட்டு வந்துடு வேலாயுதம். 10 மணிக்குள்ள ஹாஸ்பிட்டல் இருக்கணும். ஐயா இன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வர்றாரு. உடனே வந்துடுறேங்க. 2 அடி வைத்தவனை வேலாயுதம் என்று அழைத்து நிறுத்தினாள். ஐயாவை பார்த்ததும், என்னங்க எப்படி இருக்கீங்க? உடம்பு தேவலையா? அப்படி இப்படின்னு எதுவும் கேட்காத, சாதாரணமா இரு. என்ன? சரிங்கம்மா. அவன் கிளம்பி போனதும் புஷ்பா டெலிபோனிடம் சென்று நண்பர்களை சுழற்றினாள். ஹலோ சாத்தப்பன். எஸ், புஷ்பா பேசுறேன். குட் மார்னிங்.
வேலையா இருக்கீங்களா? தொந்தரவு செய்யறேனா? ஒண்ணும் இல்ல. சொல்லுங்க. என்ன விஷயம்? நேத்து எம்டி கிட்ட பேசிட்டு இருந்தப்போ ஒரு கேஸ் விஷயமா சில சந்தேகங்கள் கேட்டார். குறிச்சு வச்சிருக்கேன். நீங்க ஆபீஸ் போறப்ப அதை வாங்கிட்டு போய் அவர்கிட்ட கொடுத்துட முடியுமா? ப்ளீஸ். ஷூர். 9:30க்கு வரட்டுமா? கொஞ்சம் முன்னால வாங்களேன். 9:30க்கு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிடுவேன். குமார் இன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆகிறார். தெரியும். இன்னும் ஒரு வாரத்துக்கு நீங்க லீவுன்னு எம்டி சொன்னார். வந்து தப்பா எடுத்துக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, இப்ப குமார் எப்படி இருக்கார் புஷ்பா? இதுல தப்பா எடுத்துக்க என்ன இருக்கு சாத்தப்பன்? நீங்க அவர் நலன்ல அக்கறை கொண்டவர்னு எனக்கு தெரியாதா? 4 வாரத்துக்கு முன்ன இருந்த குமார் இல்ல இப்ப. ரொம்ப போராடி தன்னை மாத்திக்கிட்டு இருக்கார். மொத 2 வாரம் தானும் அவஸ்தைப்பட்டு பிரத்தியாரையும் கஷ்டப்படுத்தினார். ஆனா அப்புறம் கண்ட்ரோலுக்கு வந்துட்டார். டாக்டர் நம்பிக்கையோட பேசுறார். பச்சை குழந்தை மாதிரி அவரை பாதுகாத்து எப்படியாவது கரை ஏத்திடணும்னு நானும் கங்கணம் கட்டிட்டு தான் இருக்கேன். எதுக்கும் கவலைப்படாதீங்க புஷ்பா. இனிமே எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும். காட் இஸ் கிரேட். தேங்க்ஸ் சாத்தப்பன். நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். ரிசீவரை வைத்தவள் கண்களை மூடிக்கொண்டு அரை நிமிஷம் அப்படியே உட்கார்ந்திருந்தாள். பின் மெதுவாக எழுந்து புத்தகங்களை அடுக்கி அதன் இடத்தில் வைத்துவிட்டு மாடிக்கு போனாள். வலது பக்கம் திரும்பியதும் இருந்த முதல் அறை குமாரின் வருகைக்காக புதுசாய் மேக்கப் அணிந்து காத்திருந்தது. நடுவில் கட்டில், அந்த பக்கம் ட்ரெஸ்ஸிங் டேபிள், வார்ட்ரூப், இந்த பக்கம் கேசட் டேப் டெக், ஆம்பிளிஃபயர், நேர் எதிரில் உயரத்தில் சற்று விலகி பொருத்தப்பட்ட ஸ்பீக்கர்கள், கர்நாடக சங்கீத டேப்புகள், சுவாமி சின்மயானந்தரின் கீதை உபன்யாசங்கள், புத்தக அலமாரியில் ஜே கிருஷ்ணமூர்த்தி, ரஷல், மகாத்மா காந்தி, விவேகானந்தர், கூடவே சில சட்ட புத்தகங்கள். பால்கனியின் கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தால் தோட்டம் காலுக்கு கீழ் மந்தகாசமாய் சிரித்தது. அவருக்கு இது ஒரு புது பிறவி, மிஸ்ஸஸ் குமார். அத எப்போதும் நினைவுல வச்சுக்கங்க. எந்த காரணத்தை கொண்டும் அவர்கிட்ட சண்டை போடாதீங்க. யாரையும் போட விடாதீங்க. வாக்குவாதம் பண்ணக்கூடிய சந்தர்ப்பங்கள் எழுந்தா கூட எப்படியாவது தவிர்த்திடுங்க. பழச ஞாபகப்படுத்துற எந்த பேச்சும் வேணாம். அவர் மனசும் உடம்பும் இன்னும் கொஞ்சம் பூஞ்சியாத்தான் இருக்கு. அதனால கூடுமான வரைக்கும் இதமான சூழ்நிலைய வீட்டுல உண்டாக்குங்க. அவருக்கு பிடிச்ச சமாச்சாரம் எல்லாம் கை கெட்டுகிற மாதிரி இருக்கும்படி அறையை தயார் பண்ணுங்க. காற்றோட்டமான வெளிச்சமான அறை அவருக்கு ரொம்ப முக்கியம். அதுக்குள்ள நுழைஞ்ச உடனேயே அப்பாடின்னு மிஸ்டர் குமார் ரிலாக்ஸ் பண்ற மாதிரி அது இருக்கணும். அப்படித்தானே இருக்கிறது. குமாருக்கு பிடிக்கும் சங்கீதம், ரசிக்கும் எழுத்துக்கள் எல்லாமே. தெருவில் இருந்து உள்ளடங்கி தோட்டத்தின் முகத்தில் விழிக்கும் பால்கனி. இன்னும் ஏதாவது குறைகிறதா? ஏதாவது ஏதாவது ம்ஹும். பார்த்த வரைக்கும் எல்லாம் திருப்திகரமாக இருக்க கதவை சாத்திக் கொண்டு வெளியில் வந்தவள் மாடிப்படிக்கு அந்த பக்கம் இருந்த அறைக்குள் நுழைந்தாள். ஷூவின் லேஸ்களை முடிந்து கொண்டிருந்த சுஷ்மா இவளை கண்டதும் தலையை தூக்கி ஹாய் மாம் என்றாள். கிளம்பிட்டியா சுஷ்மி? நாளியாச்சுமா, பஸ் வந்துடுமேமா. எழுந்தவளின் புத்தகப் பையை எடுத்துக்கொண்டு புஷ்பாவும் கிளம்பினாள். மாடிப்படி வளைவில் சுஷ்மா கொஞ்சம் தயங்கினாள். என்ன சுஷ்மி? வந்துமா, இன்னைக்கு தானே அப்பா வீட்டுக்கு வரார்? ம் ம் வந்துமா, நேத்து என்னோட ஃப்ரெண்டு மேனகா எல்லார் நடுவுலையும் உங்க அப்பா ஹாஸ்பிட்டல்லையா இருக்காருன்னு கேட்டா. ஆமான்னு சொன்னேன். என்ன உடம்புன்னா? வயிற்று வலின்னு சொன்னேன். ஏளனமா சிரிச்சு வயிற்று வலிக்கு சைக்காட்ரிஸ்டேட்டியா வைத்தியம் பண்ணுவார்னு கேட்டாமா. எனக்கு ரொம்ப அவமானமா போச்சுமா. புஷ்பா பெண்ணின் நெற்றியில் வந்து விழுந்த முடிக்கற்றையை ஒதுக்கி விட்டாள். மெதுவாக பேசினாள். கண் சரியில்லைன்னா கண் டாக்டர் கிட்ட போறோம். ஹார்ட் சரியில்லைன்னா ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போறோம் இல்லையா? அது மாதிரி மனசு சரியில்லைன்னா சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போய் சரி பண்ணிக்கிறதுல என்னமா தப்பு? இதுல அவமானப்பட என்ன இருக்கு? ம் மேனகா சிரிச்சா அவ அசட்டு பேச்ச கேட்டு நீயும் பதிலுக்கு சிரிக்கிறத விட்டுட்டு வீணா ஏமா வேதனைப்படுற? என்ன வந்து வந்து நிஜமாவே அவர் கம்ப்ளீட்டா நல்லா ஆயிட்டாராமா? பூர்ணமா குணமாயிட்டார் டார்லிங். அப்படின்னா இனிமே அவர் முன்ன மாதிரி கத்த மாட்டாருல்ல? உங்க கூட சண்டை போட மாட்டாராமா? உடனே பதில் சொல்லாமல் புஷ்பா மகளை நெருங்கி அணைத்துக் கொண்டாள். நெற்றியில் முத்தமிட்டாள். அப்பா இனிமே ஒரு புது அப்பாவா இருப்பார் சுஷ்மி. எதை நினைச்சும் அவஸ்தைப்படாம ஸ்கூலுக்கு புறப்படுமா. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட உட்காரு, நான் அண்ணாவை அழைச்சிட்டு வரேன். கீழே வந்து பெண்ணை டைனிங் டேபிளுக்கு அனுப்பிவிட்டு அவள் முன்னறைக்கு போனாள். குளித்த ஈரத் தலையுடன் கண்ணாடி முன் சுரேஷ் நின்று கொண்டிருந்தான். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வரலையா சுரேஷ்? ஒரு நிமிஷமா. அவன் தலைவாரி
பேண்ட் அணியும் வரை மௌனித்து புஷ்பா மெதுவாக, இன்னைக்கு வேணா காலேஜுக்கு நீ லீவ் போடுறியா சுரேஷ் என்றதும் அவன் சட்டென்று திரும்பி அவளை பார்த்தான். ஹாஸ்பிட்டலுக்கு நீயும் வந்தா நல்லா இருக்குமோன்னு நினைச்சேன். சுரேஷ் அலமாரியிலிருந்து டி-ஷர்ட் ஒன்றை எடுத்து மாட்டிக்கொண்டான். களைந்த முடியை ஒதுக்கி விட்டு கொண்டான். முக்கியமான கிளாஸ் இருக்குமா? பரவாயில்ல, கட்டு பண்ணிட்டு வான்னு நீங்க சொன்னா நான் வரேன். புஷ்பா கண்களை சிமிட்டாமல் பிள்ளையை ஏறிட்டாள். அப்பாவை கண்டு 11 வயசு பெண் விவரம் புரியாமல் மிரண்டு ஒடுங்கினால், 17 வயசு பிள்ளை விவரம் புரிந்து கசந்து ஒதுங்குகிறான். கூடுமான வரையில் பட்டுக்கொள்ள விரும்பாமல் தள்ளி நிற்க முயற்சிக்கிறான். கடவுளே, இவர்கள் இருவரின் அபிப்பிராயங்களையும் எவ்வாறு மாற்றப் போகிறேன்? என் முயற்சிக்கு இனியாவது குமாரின் ஒத்துழைப்பு இருக்குமா? அம்மா! புஷ்பா சின்னதாக புன்னகைத்தாள். இட் இஸ் ஆல்ரைட் சுரேஷ், கிளாஸை கட் பண்ணிட்டு நீ வர வேணாம். வா, சுரேஷ் காத்துட்டு இருக்கா, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போலாம். இளமின் அவளின் கையை சுரேஷ் பற்றினான். உங்களுக்கு கோபம் இல்லையம்மா? ச்சே, இதுல என்னப்பா கோபம்? மீண்டும் புன்னகைக்க முயற்சித்த புஷ்பா மகனின் தோளில் கை வைத்தாள். சுரேஷ், என்னம்மா? நேத்து கூட அப்பா கேட்டார், சுரேஷ் ஏன் என்ன பார்க்க வரவே இல்லைன்னு. என்ன இருந்தாலும் அவர் உன்னோட அப்பா இல்லையா? அவர் மேல இத்தனை கோபமா நீ இருக்கலாமாப்பா? கோபம் இல்லைம்மா, நிச்சயமா இல்ல. ஆனாலும் ஏனோ என்னால் அவர்கிட்ட ஒட்டிக்கவே முடியல. நினைவு தெரிஞ்ச நாளா அவரோட அட்டகாசங்களை பார்த்து கேட்டு வெறுத்து போயிட்டதுல மரியாதையும் அன்பு இருக்கிற மாதிரி வேஷம் போட முடியலம்மா. ஐ எம் சாரி. மகனின் தோளில் வைத்திருந்த கை நடுங்கியது புஷ்பாவுக்கு. அவர் எதையுமே சுய உணர்வோட பேசல, செய்யல சுரேஷ். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஹிம். புது மனுஷரா அப்பா இப்ப வீட்டுக்கு வர்றப்போ நம்ம எல்லோரும் அதிக அனுசரணையோட இருந்தா தான் நல்ல பலன் இருக்கும்னு டாக்டர் சொல்றாருப்பா. சுரேஷ் அம்மாவை தோளோடு சேர்த்து அணைத்து கொண்டான். என்னால எந்த தொந்தரவும் அவருக்கு இருக்காதுமா. ஐ ப்ராமிஸ் யூ தட். எதுக்கும் ஆர்கியூ பண்ணல. உங்களை ஏதாவது சொன்னா கூட வரிஞ்சு கட்டிக்கிட்டு சப்போர்ட் பண்ணல. பட்டுக்காம விலகியே இருக்கேன். போதுமா? தீர்மானமாக மகன் பேச, வளர்ந்து விட்ட பையனிடம் தொடர்ந்து என்ன பேசுவது என்று புரியாமல் புஷ்பா பெருமூச்சு விட்டாள். டிஃபன் சாப்பிட்டு விட்டு குழந்தைகள் புறப்பட்டார்கள். சாத்தப்பனின் வருகைக்காக காத்திருந்த நிமிஷத்தில் வாசல் நாற்காலியில் உட்கார்ந்து தலையை கையால் தாங்கி பிடித்து கொண்டாள். ரொம்ப ஆயாசமாக இருந்தது அவளுக்கு. காலும் கையும் வெளவெளவென்று பலகீனமாக இருந்தன. பயத்தில் மிரளும் பெண், வெறுப்பில் ஒதுங்கும் பிள்ளை, கோபத்தை விட மறுக்கும் தகப்பன். மாமனாரின் நினைவு வந்ததும் கூடவே 4 நாட்கள் முன் அவர் ஊரில் இருந்து வந்திருந்த போது நடந்த பேச்சும் மனசுள் எட்டி பார்த்தது. வர்ற திங்கட்கிழமை அவரை வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு வந்துடலாம்னு டாக்டர் சொல்லிட்டார் மாமா. அவர் ரொம்ப மாறிட்டார் மாமா, முன்ன மாதிரி இல்ல. பார்த்தா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ச்சே, என்ன ஆச்சரியம்? 4 நாள் ஒழுங்கா இருக்க போறானோ இல்ல அது கூட இல்லையோ? ஒரே அடியா ஒதுக்கிட்டா எப்படி மாமா? டாக்டர் நம்பிக்கையோடு இருக்கிறப்ப நாமளும் அதை நம்ப வேண்டாமா? நீ வேணா நம்பிக்கமா, எனக்கு அவன் மேல கடுகத்தன நம்பிக்கை இல்ல. பொண்டாட்டி தலையில அத்தனை பொறுப்பையும் சுமத்திட்டு சீரழிஞ்ச இவனும் ஒரு ஆம்பளையா? இப்படி நொந்து போய் அவர் முன்னால எதையும் பேசிடாதீங்க. அது அவரை ரொம்ப பாதிக்கும் மாமா. நான் அவனை பார்க்க வந்தாத்தானேமா பேச்சும் பாதிப்பும். அவனை பார்க்கவே எனக்கு பிடிக்கலையே. இப்போது யோசிக்கையில் மாமா வராமல் இருப்பது கூட நல்லதுக்குத்தான் என்று புஷ்பாவுக்கு தோன்றியது. கொஞ்ச நாளைக்காவது குமாரை பத்திரமாக பாதுகாத்து விட்டால், எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்க, யாரையும் அதிகம் நெருங்க விடாமல் செய்துவிட்டால் அப்புறம் கவலை இல்லையோ? சாத்தப்பன் வந்து அலுவலக தாள்களை வாங்கி கொண்டு புறப்பட புஷ்பா தானும் கிளம்பினாள். முதல் நாள் பேங்கில் இருந்து டிரா பண்ணி வைத்திருந்த பணத்தையும் டேபிள் மேல் பிளாஸ்கில் தாயாரம்மா குமாருக்காக போட்டு வைத்திருந்த காஃபியையும் எடுத்துக்கொண்டாள். தாயாரம்மா, நான் கிளம்புறேன். மகராஷியா போயிட்டு புருஷனோட வாமா. 20 வருஷங்களுக்கும் மேலாய் அந்த வீட்டில் இருக்கும் சுவாதீனத்தில் குமாருக்கு புஷ்பா அறிமுகமாவதற்கு முன்பிருந்தே அவனை அறிந்தவள் என்ற உரிமையில் வீட்டுக்கு பெரியவளாய் தாயாரம்மா கண்கள் கலங்கி பேச புஷ்பா நின்றாள். தாயாரம்மா, என்னம்மா? நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. ஆனாலும் டாக்டர் சொல்ல சொல்லி இருக்கிறதுனாலதான் இத சொல்றேன். அவர் வந்தப்புறம் இப்படி அழுது புலம்பி எதுவும் பண்ணாதீங்க. அவரோட பழைய நடவடிக்கைகள் குறிச்சு எதுவும் பேசாதீங்க. சாதாரணமா எதுவும் நடக்காத மாதிரி இயல்பா இருங்க. இப்படி நம்ம அழுது பேசி செஞ்சா
அவங்களுக்கு குத்த உணர்ச்சி வந்துடுமா. அது நல்லதில்லைன்னு டாக்டர் சொன்னார். என்ன தயாரம்மா? நான் ஏம்மா வேண்டாத பேச்ச பேசப் போறேன்? நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும். அதுதான் எனக்கு வேணும். காரில் போகும்போது பூதாகரமாய் உருவான பயம் நெஞ்சில் காலால் ஓங்கி ஓங்கி விடாமல் உதைத்தது. அடிவயிற்றை என்னவோ நங் நங் என்று கிள்ளியது. எச்சில் கூட்டி விழுங்கினால் தொண்டை வலித்தது. சரியாக இருக்குமா? இனியாவது எல்லாம் சரியாக இருக்குமா? 19 வருஷங்களுக்கு முன்னால் லா காலேஜில் ஒன்றாக படித்த சமயத்தில் சிரிப்பும் துள்ளலும் அன்பும் கரிசனையுமாக வளைவந்த குமார் இருதயத்தில் இனிமையாய் படர்ந்தான். ஓ, எத்தனை அற்புதமான நாட்கள் அவை! சட்டக்கல்லூரியில் படிக்கையில் ஜனித்த காதல், பெரியவர்களின் ஆசியோடு நடந்த திருமணம், அவரவர் மனசுக்கு பிடித்தமான ரீதியில் அமைந்த வேலைகள், ஒன்றாக எழுந்து சாப்பிட்டு ஆபீஸ் சென்று வெளியில் வாசலில் போய் பார்ட்டிகளில் பங்கெடுத்து, அங்குதானே எப்படியோ தவறு நடந்து விட்டது. கூடவே இருக்கையில் குமாருக்குள் மட்டும் எப்படி அந்த அசுரன் புகுந்து கொண்டான்? அப்படி புக இவள் எப்படி அனுமதித்தாள்? பிள்ளை பிறந்ததும் வேலையிலிருந்து 4 வருஷம் ஓய்வு எடுத்துக் கொண்டு விட்டதாளா? மனைவி, தாய் என்ற கோதாவில் வீட்டை கவனிக்கிறேன், பிள்ளையை பேணுகிறேன் என்று அவனுக்கு சரியாக வெளியில் சுற்றாமல் ஒதுங்கி விட்டதாளா? இல்லை, என் குமார் அப்பழுக்கற்றவர், அப்பட்டமான ஆண் என்ற திமிரால் அலட்சியமாய் இருந்து விட்டதாளா? எதனால்? ஐயோ, எதனால்? காரணம் எதுவானாலும் என்னவெல்லாம் நடந்துவிட்டன? சாதாரணமாய் குடிக்க துவங்கியவன் மடா குடியனாகி, சண்டைக்காரனாகி, சுயநலவாதியாகி, மனிதாபிமானம், அனுசரிப்பு, புத்திசாலித்தனம் அத்தனையும் இழந்து, குழந்தைகள் வேண்டாம், மனைவி வேண்டாம், வீடு வேலை பொறுப்பு என்று எதுவும் வேண்டாம் என்று ஆகி, தூங்கும் நேரம் தவிர பாக்கி பொழுதெல்லாம் குடியில் அமிழ்ந்து சிரிப்பாய் சிரித்து, வேலை இழந்து, மதிப்பிழந்து, மானம் இழந்து, இன்னும் இன்னும் நோ நோ நோ, வேண்டாம். அந்த நினைவுகள் வேண்டாம், சத்தியமாய் வேண்டாம். அந்த குமாரின் ஞாபகமே வேண்டாம். இன்றைய குமாரை நினைக்கலாம். புண்ணியமோ நல்ல காலமோ டாக்டர் ரெட்டியின் கிளினிக்கில் சேர்ந்து தன்னை சரியாக்கிக் கொள்ள, அல்ல அல்ல, மகா சித்திரவதை அனுபவித்தாவது புதுப்பிறவி எடுக்க முன்வந்திருக்கும் குமாரை நினைக்கலாம். 4 வாரங்களாக ஏக அவஸ்தைக்குள்ளாக்கி அத்தனையும் தன் மனைவிக்காக, குழந்தைகளுக்காக பொறுத்துக் கொள்வேன் என்று பிடிவாதமாய் வீண்டு வந்திருக்கும் குமாரை நினைக்கலாம். இவர் குணமாகிவிட்டார், இனி புது வாழ்க்கை வாழ்வது இவருக்கு சாத்தியம் என்று டாக்டர் உறுதியாய் சொல்லிவிட்ட குமாரை நினைக்கலாம். குமார், 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 குமார். குமார் எழுந்தான், உட்கார்ந்தான், நகத்தை கடித்தான், இருப்பு கொள்ளாமல் தவித்தான். சரியாகி விட்டதா? இனி என்ன ஆனாலும் கோணலாகாத தினிசில் சரியாகி விட்டதா எனக்கு? குடி என்றால் மனசு பறக்காதா? நாவில் நீர் ஊறாதா? கைகள் நடுங்காதா? பார்வை மங்காதா? மூளை மந்திக்காதா? பின்மண்டையில் மரங்கொத்தி கொத்தாதா? நிஜமாகவா? நிஜமாகவா இது? நிஜமாகத்தான், நிஜமாகத்தான். டாக்டர் சொல்லிவிட்டார். இன்னும் அரை மணியில் புஷ்பா வந்து விடுவாள். புது குமாராக வாழ்க்கை நடத்த புறப்பட போகிறேன். புது குமாராக, புத்தம் புது குமாராக, 20 வருஷங்களுக்கு முன் இருந்த குமாராக. புஷ்பா, என் புஷ்பா, என்னால் எத்தனை கஷ்டங்களை நீ அனுபவித்திருக்கிறாய், எத்தனை அவமானங்களை சுமந்திருக்கிறாய், எத்தனை கசப்பை ருசித்திருக்கிறாய். என்னவளே, இனி அத்தனைக்கும் சேர்த்து வைத்து உனக்கு ஒரு அற்புதமான வாழ்க்கையை நான் சிருஷ்டித்து தரப்போகிறேன். ஐ பிராமிஸ் யூ மை லவ். சுரேஷ், சுஷ்மா இருவரும் பெருமைப்படும் தகப்பனாக வாழ்ந்து காட்டப் போகிறேன். பள்ளி கல்லூரிக்கு கொண்டு விடுவதில் துவங்கி அத்தனை பொறுப்புகளையும் செவ்வனே செய்வேன். பாடம் சொல்லிக் கொடுப்பேன். சுரேஷ் பிரமாதமாக டென்னிஸ் விளையாடுவான். அவனோடு தினமும் மாலையில் விளையாடி அவனை சிறந்த டென்னிஸ் வீரனாக ஆக்குவேன். வேலையில் புலியாய் இருப்பேன். வயதான காலத்தில் முடியாமல் நிலங்களை மேற்பார்வையிடும் அப்பாவுக்கு ஓய்வு கொடுப்பேன். நவீன உத்தியில் பண்ணையை விஸ்தரிப்பேன். ஆஹா ஆஹா என்று ஊராரும் உற்றாரும் வியக்க வளர்ந்து நிமிர்ந்து வாழ்ந்து காட்டுவேன். அப்புறம் அப்புறம் புஷ்பா வந்துவிட்டாள். டாக்டர் கூறின அறிவுரைகளை கண்டிப்பாக கடைபிடிப்போம் என்று கூறிவிட்டு அவர்கள் வெளியே வந்தார்கள். சிவசங்கர் எழுதிய குறுநாவல் யாருக்கும் நான் தேவையில்லை ஜோ, பகுதி 2 மற்றும் நிறைவு பகுதி. வானமும் நிலமும் பூவும் தென்றலும்
தனக்காகவே உற்பத்தியாகி இருக்கின்ற உணர்வோடு குமார் காரில் அமர்ந்தான். மனைவியின் கையை பற்றி கொண்டான். ஆசையுடன் அமுக்கினான். வாயில் வைத்து முத்தமிட்டான். ஐ லவ் யூ என்றான். வீட்டுக்கு வந்தார்கள். வீடும் தோட்டமும் கூட புதுசாக இருக்கிற மாதிரி குமாருக்கு தோன்றின. வெட்டி விடப்பட்ட பச்சை புல், பூத்து ஆடிய விருட்சி புதர்கள், வா வா என கையை அசைத்த போகன் வில்லாக்கள், வெள்ளையாய் கம்பீரமாய் நின்ற வீடு. என் வீட்டுக்கு இத்தனை கம்பீரமா? என் தோட்டத்துக்கு இத்தனை அழகா? உள்ளே போனார்கள். வாங்க தம்பி என்று அழைத்து அவனை வரவேற்ற தாயாரம்மாள் புஷ்பாவுக்கு தந்த வாக்கை மறந்து விசும்ப, நான் தான் சரியாயிட்டேனே தாயாரம்மா, எதுக்கு கலங்குறீங்க? பதற்றத்துடன் பேசிய குமார் தனது நடுங்கும் விரல்களை பேண்ட் பாக்கெட்டில் விட்டு மறைத்தான். கூடத்தில் அமர்ந்து காஃபி அருந்தினார்கள். பழக்கத்தின் காரணமாய் கீழ் அறைக்குள் நுழையச் சென்றவனை புஷ்பா தடுத்து நிறுத்தினாள். உங்க அறை இது இல்ல குமார், மாடிக்கு மாத்திட்டேன். ஏன் புஷ்பா? கண்களை அகல விரித்தான் அவன். மாடி அறை இன்னும் பெருசா இருக்கமேனுதான். குமார் பார்வையை தளைத்தான். மனசுக்குள் பெருச்சாளி ஒன்று பிராண்டியது. முன்னறையில் தோட்டத்துக்கு ஒரு கதவு இருப்பதும், முன்பெல்லாம் முக்கால்வாசி நாட்கள் பின்னிரவில் வீட்டில் உள்ள அத்தனை பேரும் தூங்கின பிறகு தன்னிடம் உள்ள சாவியால் அந்த கதவை திறந்து உள்ளே வந்து படுத்ததும் வின் வின் என்ற பிராண்டலினூடே வலித்தது. அந்த மாதிரி திருட்டுத்தனம் மீண்டும் செய்வேன் என்ற பயத்தில் புஷ்பா அறையை மாற்றிவிட்டாளா? எதுவும் பேசாமல் மேலே போனான். பேண்டை அவிழ்த்து லுங்கியை அணிந்ததும் படுக்கையில் படுத்தான். ரொம்ப அசதியாக இருந்தது. தாகம் எடுத்தது. தாகம் என்று சொன்னால் புஷ்பா தவறாக எடுத்துக்கொள்வாளோ என்று பேசாமல் இருந்தான் குமார். பாட்டு போடட்டுமா குமார்? ஜேசுதாஸ் டேப் போடவா? இப்ப வேணாம் புஷ்பா. டயர்டா இருக்கா? கொஞ்ச நேரம் தூங்குங்க. யூ வில் ஃபீல் பெட்டர். தூங்கினான். எழுந்தபோது மணி 12:30. மெதுவாக கீழே வந்தான். கூடத்தில் டிரைவருடன் புஷ்பா பேசிக் கொண்டிருந்தாள். பேட்டரி செக்அப் பண்ணணும்னு சொன்னியே, மவுண்ட் ரோடு போறப்ப செஞ்சிரு. சாப்பிட்டுட்டு டெலிபோன் பில்ல கட்டிட்டு அதையும் அப்படியே பார்த்துட்டு வந்துடு. என்ன? மாலையில் முதலில் பள்ளியில் இருந்து புஷ்பா வீடு திரும்பினாள். அப்பா வந்துட்டாராமா? வந்தாச்சு டாலிங், மாடியில் இருக்கார், போய் பாரு. எனக்கு பயமா இருக்கு மம்மி. சி அசடு, அப்பா கிட்ட என்ன பயம்? நீங்களும் வாங்கம்மா பிளீஸ். புடவை தலைப்பில் கையை சுற்றி கொண்டு மகள் பேச அவள் தயக்கம் புரிந்து தானும் மாடிக்கு கூட போனாள் புஷ்பா. அப்பாவுக்கு ஹலோ சொல்லு சுஸ்மி. ஹலோ. அப்பா கிட்ட போய் ஒரு கிஸ் கொடுமா. கொடுத்தாள். இப்படி என் பக்கத்தில் உட்காரு சுஷ்மா என்று குமார் சொன்னதை காதில் வாங்காமல் திரும்ப அம்மாவின் அருகில் வந்து நின்றாள். 5 நிமிடங்கள் ஆகியும் அப்படியே விழித்து கொண்டு மகள் நிற்க, சரி யூனிஃபார்ம் கழட்டிட்டு போய் டிஃபன் சாப்பிடுமா என்று அவளை புஷ்பா வெளியே அனுப்பினாள். 6 மணி சுமாருக்கு சுரேஷ் வந்தான். அவன் வந்தபோது குமாரும் புஷ்பாவும் வாசலில் இருந்தார்கள். ஹலோ. ஹலோ. எப்படி இருக்கு சுரேஷ்? ஃபைன். ஹவ் ஆர் யூ? ஓ ஃபைன். அவ்வளவுதான். அதற்கு மேல் என்ன பேசுவது என்று புரியாமல் அவர்கள் வானத்தையும் புல்லையும் பார்க்க புஷ்பா மௌனத்தை கலைத்தாள். சுரேஷ், மிஸ்டர் விநாயகத்தை உனக்கு தெரியல? அவர் நம்ம நுங்கம்பாக்கம் வீட்டை வாடகைக்கு எடுத்துக்கிறேன்னு சொல்றார். டிஃபன் சாப்பிட்டுட்டு சாவியோட போய் அவருக்கு வீட்டை காட்டிட்டு வந்துடுறியா? வாடகை 1500. ரசீதை வேணா தனியா 2ஆ பிரிச்சு தரேன்னு சொல்லியிருக்கேன். நீயும் அதையே சொல்லு. என்னப்பா? சுரேஷ் தலையை ஆட்டிவிட்டு உள்ளே போனான். யார் இந்த விநாயகம் புஷ்பா? உங்களுக்கு அவரை தெரியாது குமார். எங்க கம்பெனியில அக்கௌண்டண்டா புதுசா டிரான்ஸ்பர் ஆகி வந்திருக்கார். வர்றீங்களா? சுஷ்மாவை கூட்டிக்கிட்டு ஒரு டிரைவ் போயிட்டு வரலாம். 4 மணியில் மூவரும் பீச்சுக்கு கிளம்பினார்கள். வரும் வழியில் தாஸ் பிரகாஷ் ஐஸ்கிரீம் சாப்பிட்டார்கள். இரவு சாப்பாடு ஆனதும் ரொம்ப நேரத்திற்கு சின்மயானந்தாவின் கீதை விளக்கத்தை கேட்டுக்கொண்டிருந்து விட்டு இருவரும் உறங்கி போனார்கள். காலையில் எழுந்ததும் குமாரின் தவிப்பு கொஞ்சம் அடங்கின மாதிரி இருந்தது. ஒன்றாக அமர்ந்து டிஃபன் சாப்பிட்ட போது சிரித்து பேசி குழந்தைகளோடு ஈசிக்கொள்ள அவன் பிரயத்தனம் எடுப்பதை புஷ்பாவால் புரிந்து கொள்ள முடிந்தது. இன்னைக்கு சாயங்காலம் சுருக்க வந்துடு சுரேஷ். 2 பேரும் ராஜா அண்ணாமலைபுரம் கிளப்புக்கு போய் டென்னிஸ் ஆடலாம். இனிமே தினமும் காலையில 6க்கெல்லாம் எழுந்து போயிடலாம். என்ன என்றார் குமார். சுரேஷ் பார்வையை நிமிர்த்தாமல் பேசினான். சாரிப்பா, காலையில நான் தினமும் ஸ்விம்மிங் போறேன். ஸ்விம்மிங்கா? நீயா? அது எப்போது இருந்து சுரேஷ்? டென்னிஸ்னா தானே உனக்கு பிடிக்கும். அது முன்ன, நாட் நவ்
இப்ப எல்லாம் நான் அதிகமா நீச்சல் அடிக்கத்தான் விரும்புறேன். நம்ப முடியாதவன் போல் குமார் மனைவி பக்கம் திரும்பினான். ஹேய், இவன் சொல்றத பாரேன். டென்னிஸ் எவ்வளவு நல்லா விளையாடுவான். காலேஜ் டீம்ல கூட இருந்தான். அதை விட்டுட்டு இப்ப பேசிக்கொண்டே போனவனுக்கு திடுமென்று சில மாதங்களுக்கு முன் குளித்துவிட்டு வந்த ஒரு நாளில் சுரேஷ் படிக்காமல் டென்னிஸ் விளையாடுகிறான் என்ற கோபத்தில் ராக்கெட்டை பிடுங்கி உடைத்து போட்டது நினைவுக்கு வர பேச்சு தடைப்பட்டது. அதற்காகவா? அந்த கோபத்திலா? ஓ காட்! புஷ்பா இதமாக அவன் கையை பற்றினாள். வளர்ற பசங்க அடிக்கடி இன்ட்ரெஸ்ட் மாறுறது சகஜம்தானே குமார். விட்டுடுங்க. அவன் வராட்டி என்ன, நான் வரேன், நாம் ஆடலாம். 3ஆம் நாள் மதிய தூக்கத்திற்கு பிறகு குமார் கீழே வந்தபோது அவனுடைய தகப்பனார் வந்திருந்தார். எப்படி இருக்க குமார்? நல்லா இருக்கேன்பா. என்னமோ இனிமேலாவது ஒழுங்கா நடந்துகிட்டு பொண்டாட்டி குழந்தைகளோட நிம்மதியா வாழ்ந்தா சரி. புஷ்பா அவசரமாக பேச்சை மாற்றினாள். இந்த வருஷம் வேணா ஒரு ஏக்கர்ல குடமிளகாய் போட்டு பாப்போமா மாமா? எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் பூனால இருந்து புதுவகை குடமிளகா விதை வாங்கி பயிர் பண்றார். ஏக்கருக்கு செலவு போக நல்ல லாபம் வருதுன்னு சொல்றார். 4 மாச பயிர்தாங்கிறதுலயும் நமக்கு ஆதாயம் இருக்கு. திரும்ப உழுதுட்டு ஒரு போக நெல்லும் விதைக்கலாம். அதன் பிறகு அப்பாவும் மனைவியும் தீவிரமாக பேசிக்கொண்ட பல விஷயங்கள் குமாருக்கு புதுசாய் இருந்தன, புதிராய் கூட இருந்தன. மாமனாருடன் பேசியபடியே பம்பு ரிப்பேர் செய்ய வந்த எலக்ட்ரீசியனை, தோட்டத்தில் மருந்து தெளிக்க வந்த நபரை புஷ்பா கவனித்தாள். வேலாயுதத்தை அனுப்பி காருக்கு ரோட் டாக்ஸ் கட்டச் சொன்னாள். நான் ஏதாவது செய்யட்டுமா என்று கேட்ட குமாரை பார்த்து அன்புடன் புன்னகைத்து, நீங்க நிம்மதியா ரெஸ்ட் எடுங்க, எதுக்கும் சிரமப்படாம ரிலாக்ஸ் பண்ணுங்க என்றாள் அவள். அந்த வாரம் முழுவதும் குமாரை விட்டு இந்தண்டை அந்தண்டை போகாமல் இருப்பதில் அவள் விழிப்புடன் இருந்தாள். பகலெல்லாம் குமார் படித்தான், பாட்டு கேட்டான், சாப்பிட்டான், தூங்கினான், மாத்திரைகளை போட்டுக் மாலையில் மனைவி குழந்தைகளுடன் டிவி பார்த்தான், சினிமா டிராமா போனான். நிதானமாக நிம்மதியாக இருக்க முயற்சித்தான். ஆனாலும் அந்த திங்கட்கிழமை புஷ்பா வேலைக்கு கிளம்பின போது மட்டும் சின்னதாக காரணமே புரியாமல் அவனுள் உண்டாகியிருந்த ஒரு தவிப்பு யாரோ விசிறிவிட்ட தினுசில் அதிகமாகி போயிற்று. 10 நாட்கள் சென்ற பின் மெதுவாக புஷ்பாவிடம் சொன்னான். நான் வேணுமானா எங்க ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வரட்டுமா புஷ்பா? எங்க ஜிஎம் கிட்ட அத நானே சொல்லணும்னு இருந்தேன் குமார், மறந்துட்டேன். 2 வாரம் முன்னால மிஸ்டர் தாமோதரன் போன் பண்ணி நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்டார். டிஸ்சார்ஜ் ஆக போறதா சொன்னேன். ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டார். புத்திசாலி, நல்லவன். என்னமோ போராத காலம் சோதனைக்கு உள்ளாகும்படி ஆயிடுச்சுன்னு வாஸ்தவமா வருத்தப்பட்டார். நான் திரும்ப வேலையில ஜாயின் பண்றத பத்தி ஏதாவது சொன்னாரா புஷ்பா? சொன்னாரே, 1-2 மாசம் போய் உடம்பு நல்லா தேறினதும் வேலைக்கு வர சொன்னார் குமார். 1-2 மாசமா? ஓ காட்! ஏன் அத்தனை தள்ளி? உங்க வேலை உங்களுக்குத்தான்னு கண்டிப்பா காத்துக்கிட்டு இருக்கிறப்போ ஏன் கவலைப்படுறீங்க குமார்? 1 மாசம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு உடம்ப நல்லா தேத்திக்கிட்டு வேலைக்கு போறதுதான் எனக்கு சரின்னு படுது. குமார் பதில் பேசாமல் சிகரெட்டை பற்ற வைத்துக் கொண்டான். வேலை வெட்டி இல்லாமல் தண்டச்சோறு தின்று கொண்டு வீட்டில் உட்கார்ந்திருந்தால் உள்ளுக்குள் என்னமோ குடைகிறது புஷ்பா. விவரிக்க தெரியாமல் ஏதோ வேதனை வளர்கிறது புஷ்பா என்று சொல்ல நினைத்தவன் வேண்டாம் என்று தீர்மானித்து சும்மா இருந்தான். மேற்கொண்டு 4 நாட்கள் சென்றன. அன்று தூங்கி எழுந்ததுமே உடம்பும் மனசும் என்னவோ போல்தான் இருந்தன. வயிற்றில் ஒரு இரைச்சல், மனசில் ஒரு வெறுமை. ராத்திரி ரொம்ப நேரத்துக்கு தூங்காமல் புரண்டு கொண்டிருந்ததாலா? 2வது காம்போஸ் போட்டுக்கொண்டும் தூக்கம் வராததோடு சம்பந்தம் இல்லாமல் கனவுகள் கண்டதாலா? எழுந்தபோது மணி 6:45. பல் தேய்த்து முகம் கழுவி கீழே போய் கூடத்தில் உட்கார்ந்ததும் தாயாரம்மா காஃபியை நீட்டினாள். தாயாரம்மா, புஷ்பா எங்க? வேலை இருக்குன்னு காலையில கம்பெனிக்காரல வெளியே போயிட்டாங்களே தம்பி. ஓ எஸ், நாளைக்கு லேபர் லீடர்களுடன் பேச்சு இருக்கு. 6:30க்கு எம்டி வீட்டுக்கு போயிட்டு பேச வேண்டியதை எங்களுக்குள்ள தீர்மானம் பண்ணிட்டு அங்கே இருந்தே ஆபீஸ் போயிடுவோம் என்று சொன்னாலே. பேப்பரை பிரித்தான். புளியங்குடி, திண்டிவனம் கலவரங்கள், பீகாரில் கொலை கொள்ளை, எங்கே போகிறது இந்த தேசம்? காரசாரமாக இந்த நாட்டின் சீர்கேடுகளை பற்றி பேச எண்ணி மகனின் அறைக்குள் நுழைந்து, இத பாத்தியா சுரேஷ், இந்த புளியங்குடியில என்று ஆரம்பித்ததும் அவன், சாரிப்பா, இப்ப பேச நேரமில்ல, ஏற்கனவே நான் ஸ்விம்மிங்க்கு லேட்டு என்று திரும்பி கூட பார்க்காமல் பதில் சொல்லிவிட்டு புஸ்தகங்கள், ஸ்விம் ஷூட், டவல் அடங்கின பை சகிதம் கூடத்துக்கு போனான். தாயாரம்மா, நான் வெளியே போறேன். அம்மா வந்து கேட்டா ஸ்விம்மிங் போயிட்டு
நேரே காலேஜ் போயிடுறேன்னு சொல்லுங்க. பேசியபடியே அவன் வெளியில் போக பிள்ளையின் அலட்சியம் குமாரை சுர்ரென்று சுட்டது. என்னிடம் விவரத்தை சொன்னால் என்ன? அம்மா வந்தால் நான் சொல்ல மாட்டேனா? லேசான எரிச்சலுடன் மீண்டும் ஹாலுக்கு வந்து அமர்ந்தான். 8 மணிக்கு புஷ்பா கீழே இறங்கி வந்தாள். என்ன சுஷ்மா, அதுக்குள்ளேயே ஸ்கூலுக்கு கிளம்பிட்ட? இன்னைக்கு ஸ்கூல் பஸ் கிடையாதுப்பா. பப்ளிக் பஸ்ல போகணும். அதான் சுருக்க கிளம்பிட்டேன். குமார் அன்புடன் மகளிடம் வந்தான். நீ ஏம்மா பஸ்ல போய் கஷ்டப்படணும்? ஒரு நிமிஷம் இரு. சட்டை போட்டுக்கிட்டு வந்து கார்ல உன்னை நான் கொண்டு போய் விடுறேன். அப்பாவா? ஸ்கூலில் கொண்டு விட போகிறாரா? முன்பொரு தடவை ஆர்த்தியின் பிறந்தநாள் பார்ட்டிக்கு அழைத்து போகிறேன் என்று சொல்லி காரில் ஏற்றிக்கொண்டு போகிற வழியில் கிளப்ல ஒரு நிமிஷம் வேலை இருக்கு என்று சொல்லி நிறுத்தி ராத்திரி 10 மணி வரை சின்ன பெண் காரில் தனியாய் உட்கார்ந்திருப்பாளே என்ற எண்ணம் இல்லாமல் நண்பர்களுடன் குடித்துக் கொண்டு உட்கார்ந்திருந்து மாட்டேன். திரும்ப இவருடன் தனியாய் நான் போக மாட்டேன். சுஷ்மா சட்டென்று மறுத்தாள். வேண்டாம்பா, ஸ்கூல் பஸ் இல்லாத நாள்ல பப்ளிக் பஸ்ல போய் பழகிக்கணும்னு அம்மா சொல்லியிருக்காங்க. நான் பஸ்லயே போறேன். தாயாரம்மா, டிஃபன் கொடுங்க, நாளையாச்சு. பரபரப்பாய் சாப்பிட்டு பையுடன் அவள் ஓட அந்த பயத்துக்கு காரணம் புரியாமல் குமார் கொஞ்ச நேரம் அப்படியே அமர்ந்திருந்தான். மண்டை ஏகமாய் கனத்தது. சிகரெட் பிடிக்க வேண்டும் போல இருந்தது. சிகரெட் இல்லை. இரவே பெட்டி காலி. காரில் ஒரு ரவுண்டு போய்விட்டு அப்படியே 4 பெட்டி சிகரெட் வாங்கி கொண்டு வந்தால் என்ன? சட்டையை மாட்டிக்கொண்டு காரிடம் செல்ல வேலாயுதம் தலையை சொரிந்து கொண்டு முன்னால் வந்தான். 9 மணிக்குள்ள வண்டியை சர்வீஸ்க்கு எடுத்துட்டு போக அம்மா சொல்லியிருக்காங்க சார். அட சட்! நம என்ற ஆத்திரத்துடன் அங்கேயே வராந்தா நாற்காலியில் உட்கார்ந்தான். அம்மா அதை சொல்லி இருக்காங்க, அம்மா இதை சொல்லி இருக்காங்க. எதற்கும் அம்மாதானா? கோபத்தை அடக்கும் முயற்சியில் அவன் இருக்க முண்டாசு கட்டின ஆசாமி ஒருவன் வாசலில் எட்டி பார்த்தான். அம்மா இல்லீங்களா? நீ யாரு? பெரியய்யா பண்ணையில இருந்து அனுப்பிச்சிருக்காருங்க. அம்மா கிட்ட இந்த கடுதாசியை கொடுத்துட்டு 2000 ரூபாய் பணம் வாங்கிட்டு வர சொன்னாரு. திரும்ப அம்மாவா? எல்லோருக்கும் அம்மாதான் தேவை என்றால் நான் ஒருத்தன் எதற்கு கள்ளுக்குண்டாய்? திடுமென்று அவனுக்கு தொண்டை உலர்ந்து போன மாதிரி இருந்தது. தாகம் எடுத்தது. உள்ளங்கையில் வியர்வை ஊறியது. மார்பு திடுக்கென்றது. வயிறு உப்பிக்கொண்டது போல தோன்றியது. தாயாரம்மா! உறக்க அவன் குரல் கொடுக்க அவள் என்னவோ ஏதோ என்று வந்தாள். என்ன தம்பி, உள்ள சோடா இருக்கா? இல்லாட்டி ஆறுமுகத்தை பெட்டி கடைக்கு அனுப்பி ஒரு சோடா. அவன் முடிப்பதற்குள் தாயாரம்மா மிரண்டாள். ஐயோ, சோடாவா? வேணாம் தம்பி. திரும்ப சோடாவா? அதெல்லாம் கேட்டா கண்டிப்பா கொடுக்க கூடாதுன்னு அம்மா சொல்லியிருக்காங்க தம்பி. நீளமாய் அவள் புலம்ப குமாருக்குள் ஒரு எரிமலை குமுறி வெடித்தது. டேம் யூ ஆல்! வேகு வேகென்று தன்னிறக்கம் கொப்பளிக்க என்ன செய்கிறோம் என்று புரியாத வேகத்தில் மாடிக்கு ஓடினான். பர்ஸை எடுத்துக்கொண்டான். வாசலுக்கு வந்து கண்ணில் தெரிந்த முதல் டாக்ஸியை பிடித்து நிறுத்தினான். ஜிம்கானா பாரில் உட்கார்ந்து ஆனந்தமாய் ஜில் பீர் குடித்துக் கொண்டிருந்த ஜோவும் சாந்திலாலும் இவன் வந்து நின்ற வேகத்தை பார்த்து திகைத்து போயினர். பேரர், ஸ்காட்ச் ஆன் ராக்ஸ்! பணியால் கொண்டு வந்து வைத்த விஸ்கியை யோசிக்காமல் உடனே எடுத்து குடித்ததும் வாயும் தொண்டையும் நெஞ்சும் எரிந்தன. அப்புறம் மணத்தன. எதுவும் கேட்காமல் இவனை பார்த்தபடி அமர்ந்திருந்த நண்பர்கள் பக்கம் திரும்பி கெஞ்சலாக, யாருக்குமே நான் தேவையில்லை ஜோ. யாருக்குமே என் மேல மரியாதை இல்லை. அப்புறம் நான் குடிச்சா என்ன, குடிக்காட்டி என்ன என்று சொல்லிக்கொண்டே சப்தமில்லாமல் அழத் தொடங்கின. அதே கணத்தில் 4 வாரங்களாக சாப்பிட்டு வரும் மாத்திரைக்கும் இப்போது யோசிக்காமல் அவசரத்துடன் விழுங்கிய விஸ்கிக்கும் அவன் வயிற்றுக்குள் பயங்கரமான வந்த யுத்தமும் ஆரம்பித்தது. யாருக்கும் நான் தேவையில்லை ஜோ. இந்த குறுநாவல் கேட்டிருப்பீங்க. என்ன ஃபீல் பண்றீங்க? ஒரு சைக்காலஜி பேஸ்டு ஸ்டோரின்னு ஆரம்பத்திலே சொன்னேன். குடி, அதனால தானையும் சீரழிச்சுக்கிட்டு குடும்பத்தையும் கவனிக்காம குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருடைய வெறுப்பையும் சம்பாதிச்ச ஒரு வீட்டினுடைய குடும்ப தலைவர் அல்லது அப்பா அதிலிருந்து விடுபட்டு வந்தும் அவரை ஒரு சக மனிதராக ஏத்துக்க அவங்க தயங்கின தயக்கம், இது எல்லாமே சேர்ந்து அவருடைய மனைவி அவங்க மேல ரொம்ப ஆர்வமா இருந்து அவரை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரதுக்காக பாடுபட்டுக்கிட்டு இருந்த நேரத்திலையும் கூட தான் உதாசீனப்படுத்தப்படுவதாக அவர் உணர்ந்து அது தன்னை பாதிக்குது அப்படிங்கிறத மனசுல ஏத்திக்கிட்டு
மீண்டும் தவறான பாதைக்கு போயிடுறாரு அப்படிங்கிற இத கேட்கிறப்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப ரொம்ப அருமையாக இந்த கதைய எழுதியிருக்காங்க. இத படிக்கிறப்ப, கேட்கிறப்ப நல்ல ஒரு ஃபீல் வந்து நமக்குள்ள வரணும். தவறான வழியில நாம யாருமே போகக்கூடாது. அப்படி போகக்கூடியவங்க அல்லது போயிட்டு இருக்கிறவங்க யாராவது நம்மளோட இருந்தா, கண்டிப்பா அவங்கள திருத்தி, குடும்பத்த பார்க்க சொல்லி, நல்ல வழியில கொண்டு வரணுங்கிறத ஒரு சபதமாவே நம்ம மனசுக்குள்ள எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாரியான ஒரு ஃபீல் எனக்கு வருது. ஸோ இந்த கதைய கேட்டதுக்கு அப்புறம் நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கங்கிறத இந்த வீடியோனுடைய கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம். மற்றொரு நாவலோடு. நன்றி, வணக்கம்.